வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் ஃபேவரட் தமிழன் பேசிட்டுருக்கேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் நம்ம பார்த்தீங்கன்னா 2024 ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு 4-5 தரமான படங்களை மக்கள் எதிர்பார்த்துருக்க படங்களை லிஸ்ட்டில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்கள். நம்ம சிவகார்த்திகேயன் அமரன் படம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒருத்தரோட நிஜ வாழ்க்கையில் எடுத்த லைஃப் ஸ்டோரி பார்த்திங்கன்னா படமாக எடுத்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அமரன் அப்படிங்கிற ஒரு படம். இது முழுக்குமே நம்ம சிவகார்த்திகேயன் பார்த்திங்கன்னா அதாவது ஆர்மி கெட்டப்பில் தான் இருக்கார். விஜய் படத்தில் போல் அந்த மாதிரி தான் இருக்கார். வேறு லெவல் இருக்குது. இது பார்த்திங்கன்னா 2024 ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்குறாங்க மக்கள். மோஸ்ட் ஆஃப் நம்ம சிவகார்த்திகேயன் என்ன கேரக்டர் ரோல் பண்ணியிருக்காரு, என்ன கேரக்டரில் இருக்கார் அப்படிங்கிறதுக்காகவே மக்கள் வெயிட் பண்ணி ஆகுறாங்கன்னே சொல்லி ஆகலாம். நீங்களே யார் வெயிட் பண்ணுங்க மறக்காம கவலை சொல்லுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தனுஷோட ராயன். இதில் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா எஸ்ஜே சூர்யா நிறைய பேர் இருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா நம்ம தனுஷ் பார்த்திங்கன்னா 4 டைம் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு ரைட்டிங் ஒர்க்கோட. இதுவுமே பார்த்திங்கன்னா வேறு லெவல் இருக்க போகுது. தனுஷோட கெட்டப்பு மொட்டை எடுத்துகிட்டு இருக்காரு. பின்னாடி 2-3 பேர் இருக்காங்க. எஸ்ஜே சூர்யாலாம் இருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஆக்டர்ஸ் இப்போ வீடியோவில் பார்க்குறீங்களே, இந்த ஃபோட்டோவில் பார்க்குறீங்களா, நிறைய ஆக்டர்ஸ் பார்த்திங்கன்னா ராயன் படத்தில் இருக்காங்கன்னே நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் இதுவுமே 2024 ரிலீஸ் ஆகணும்னு நம்பலாம். யார் இந்த படத்துக்கு வெயிட் பண்ணி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா கங்குவா இருக்குது. இது யாரோட படம்னு பார்த்திங்கன்னா சிறுத்தை சிவாவோட படம். டைரக்டரு ஹீரோ பார்த்திங்கன்னா நம்ம சூர்யா. 3D மூவியில் எடுக்க போகிறாங்க. 3Dயில் இதுவுமே பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா சூர்யா அது மட்டும் இல்லாமல் மியூசிக்கு சூர்யா ஃபேன்ஸு நிறைய பேர் இந்த படத்துக்கு எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க. சிறுத்தை சிவா மேலே தான் கொஞ்சம் கவலைக்கிடமாக இருக்குது. ஏன்னா அவர் சொதப்பி வச்சிட்டாருன்னா என்ன பண்ணுறேன்னு. பீரியடிக் ஃபிலிமாகவும் இது பார்த்திங்கன்னா நம்ம சூர்யாவுக்கு அமையும்னு நம்பலாம். அடுத்தடுத்துல பார்த்திங்கன்னா தங்கலான். இது பார்த்திங்கன்னா நம்ம விக்ரமுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கெட்சு, கடாரம் கொண்டம் அந்த மாதிரி படத்துக்கு அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு கம்பேக் அமையணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் எந்த படமே ரிலீஸ் ஆகலை. இது பார்த்திங்கன்னா ஒரு கம்பேக் அமையும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உலகநாயகன் கமலுக்கு தக் லைஃப் இருக்குது. இதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம கமலுக்கு ஒரு கம்பேக் அமையும். விக்ரமுக்கு அப்புறம் எந்த படமே ரிலீஸ் ஆகலை. பிக் பாஸ் போயிட்டார். இதுவுமே ரிலீஸ் ஆனால் கொஞ்ச நாளாக தாங்க இருக்கும். பார்க்குற மாதிரி இருக்கும்னு நானும் நினைக்கிறேன். இவர் கெட்டப்பெலாம் நல்லா இருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா வெங்கட் பிரபு டைரக்ஷனில் நம்ம தளபதி நடித்து ஒரு சயின்டிஃபிக் படமாக வரப்போகிறது பார்த்திங்கன்னா நம்ம கோட்டு த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இதில் பார்த்திங்கன்னா பிரசாந்த், லைலா, மோகன் நிறைய பேர் இருக்காங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம தளபதி வச்சு இது பண்ண போகிறாங்க. வெங்கட் பிரபு படம்னா பிரேம்ஜி அவரோட ஸ்குவாட் இல்லாமையா சென்னை 28 இருக்குங்களா, அந்த ஸ்குவாடோட வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். காமெடிக்கு பஞ்சமில்லை இந்த படத்துக்கு. நல்லாவும் இருக்கும்னு நம்ம நம்பலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தலைவரோட படம் தான் இருக்குது வேட்டையன். இதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம தலைவருக்கு ஒரு மாசான ஒரு இதாக அமையும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. நீங்களாம் எந்தெந்த படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க, எந்தெந்த படத்தை வெயிட் பண்ணி பார்ப்பீங்க அப்படி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை கைஸ்.